இவர் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் வருவார்? 10 o'clock ஆஃபீஸ்னா 10 o'clock ஆஃபீஸ். அப்போ சிஎம் 10 o'clock ஆஃபீஸ் வந்துருவாரு அப்படின்னா மற்ற அதிகாரிகள் எத்தனை மணிக்கு வரணும்? பல விஷயங்கள் முதல் முறையாக சொல்லிகிட்டே இருக்கலாம். பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனால் இப்போ இவங்கெல்லாம் எங்கே மூஞ்ச தூக்கி வச்சுப்பாங்க? கூட்டணி பேசினாரு, யாருமே வரல, நீங்கள் கூவி கூப்பிட்டீங்க, ஒருத்தரும் வரல, என்ன பேச்சு பேசினாங்க. இப்போ எங்க தூக்கி மூஞ்சி வச்சுப்பாங்கன்னு கேட்குறேன். இன்னும் பேசிட்டு தானே அவங்க அப்படிதான் பேசுவாங்க. பிகாஸ் they don't know the reality. He said from the beginning, நம்ம வந்து யாரெல்லாம் நம்மளுடைய வெற்றிக்கு உழைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ரெண்டாவது, இப்பயும் எங்களுடைய அரசை நிறுவுவதற்கு இவங்க உதவுகிறாங்க, அதனால அவங்களுக்கு பங்கு. ஓகேங்களா? இதுதான் உண்மையான ஜனநாயகம், உண்மையான மக்களாட்சின்றது இதுதான். 59 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ராஜீவ் காந்தியோட இறந்த தினம், டெத் ஆனிவர்சரி. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் இங்கே வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வருது. நான் மறுபடியும் உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அப்பெல்லாம் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க, இப்பயும் சொல்கிறேன். சவுத் இந்தியா ஃபுல்லாக அப்படியே கிளம்பி இந்தியா முழுவதும் இந்த விஜயோட அலை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள முக்கியமான இன்டெலெக்ட் இருக்காங்களா, அவங்க எல்லாம் இந்த தேர்தலை ரொம்ப கொண்டாடுறாங்க. இது நம்ம ஸ்டேட்டுக்கு வராதான்னு விரும்புறாங்க. ஏன்? காஸ்ட் அடிச்சு உடச்சிச்சா? ஓட்டுக்கு காசு கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும், பெருசா செலவு பண்ணாதான் ஜெயிக்க முடியுன்றதை அடிச்சு உடச்சிச்சா? ஓகே, உங்களால கிளீன் கவர்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை மக்கள்கிட்ட விதைச்சிருச்சா? வெல்ஃபேர் ஸ்கீம் அவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சம்திங் நியூ. எதிர்கட்சி, அந்த கட்சி இப்ப என்ன பண்ணுது? ஏன் தோத்தவன் கூட தெரியாம உட்காந்துருக்கு. இன்ஸ்டாகிராமையும் சின்ன குழந்தைங்களையும் பழி போட்டுட்டு நாங்க தோத்ததுக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணம், ஃபேஸ்புக் தான் காரணம். எதிரி எங்க இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியல. எதிரி ஒவ்வொரு வீட்லயும் இருந்திருக்காங்க, அவங்க வீடு உட்பட. இந்த வெள்ளை அறிக்கை அது வந்து எப்போ வெளியில வரும் அப்படின்னு எல்லாரும் வெயிட்டிங். இந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடியே வந்துடும். டெஃபினட்டா இவங்க எவ்வளவு மிஸ்மேனேஜ் பண்ணாங்க அப்படின்றது வெளில வந்துடும். கடனை வாங்கி இவங்க எவ்வளவு வட்டி கட்டினாங்க, எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க அப்படின்றது நிச்சயமாக தெரிய வரும். எவ்வளவு நட்டத்துல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வச்சு போயிருக்காங்கன்றது தெரிய வரும். 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட். அப்போ அதுக்கு வந்து எப்படி வந்து வருவாயை கொண்டு வருவாங்க, எப்படி அந்த ப்ராமிஸை காப்பாற்றுவாங்க? ரொம்ப ஈஸிமா. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்கப்போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கிரேட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளோ பேர் கணிக்கவே முடியல சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் திருப்பி நாங்கள் நிறைய வாட்டி மாற்றி கேட்கும் போதும் கூட அந்த 100% டிவிக்கே தான் வரும்னு அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். டிவிக்கே ஜெயிச்சிருக்கு அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒன்றா வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி டிகோட் பண்ணுறாங்க. அது நீதியின் அடையாளம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு கல்ச்சுரலி வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் அது ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்குது? வேட்டி சட்டை கலாச்சாரம் வந்து ஒழிந்தது அப்படின்னு தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த கரை வேட்டி இதோடைய அடையாளம் என்னவா இருக்குது மக்கள்கிட்ட இன்னைக்கு? ஊழல். கரை வேட்டிக்காரன் வந்து ஸ்டேஷனில் வந்து கலாட்டா பண்ணுறான். ஒரு மாதிரியான ஒரு பேட் இம்ப்ரெஷன் அது ஏற்படுத்திடுச்சு. அந்த ட்ரெஸ் அதுக்கு காரணம் இல்லை, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு இவங்க பண்ண வேலைகள் அதுக்கு காரணம். புரியுதுங்களா? நிறைய பொலிட்டிக்கல் காமெடி ஜோக்ஸில், சீரியஸான வசனங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த லுக் இருக்குல்ல, இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக். தோ பேசிக்லி எம்எல்ஏ இஸ் நாட் அன் எக்ஸிக்யூட்டிவ், கரெக்டுங்களா? பட் வென் இட் கம்ஸ் டு மினிஸ்டர், அவர் எக்ஸிக்யூட்டிவ். அவர் வந்து வேலை வாங்குகிற இடத்துலையும் ஒரு செயலதிகாரி தான் அவர். ஆனால் எம்எல்ஏக்கள் வந்து செயலதிகாரிகள் கிடையாது. அப்போ இங்கே வந்து மினிஸ்டர்னு வரும்போது அது டூவல் ரோல் இல்லையா? எம்எல்ஏவும் இருக்கிறாரு, முதலமைச்சராகவும் இருக்கிறாரு. இப்போ முதலமைச்சர்னு வரும்போது அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவான வேலை. இப்போ எக்ஸிக்யூட்டிவ்க்கு உண்டான லுக் என்னது? சரிங்களா? கோட் சூட் போடுறதுன்றது நான் வந்து ஒரு செயலதிகாரி, அதுதான் அதுக்கான மீனிங். அதுதான் அது வந்து அது அதே மாதிரி நடத்துகிறார். கோட் சூட் போட்டுட்டு வெளிநாட்டுக்கு மட்டும் போகிறது இல்லை, எல்லாருமே போடுவாங்க. நம்ம முன்னாள் முதல்வர்கள் எடப்பாடி பழனிசாமியும் போட்டிருக்கிறாரு, எம்.கே. ஸ்டாலினும் போட்டிருக்காரு. ஆனா இவர் எத்தனை மணிக்கு ஆபீஸ் வராரு? ஒரு லீடருக்கான ஒரு எக்ஸாக்ட் அடையாளம் வந்து அந்த 10 o'clock ஆபீஸ்னா 10 o'clock ஆபீஸ். அப்ப சிஎம் 10 o'clock ஆபீஸ் வந்துருவாரு அப்படின்னா மற்ற அதிகாரிகள் எத்தனை மணிக்கு வரணும்? நிச்சயமா 10 மணிக்கு மேல வரக்கூடாது இல்ல? வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்துருவாங்க தானே. அதான் பிராக்டிக்கல. 9:30 மணிக்கு வந்துருவாங்க.
பெரிய அதிகாரிகளே 9:30 மணிக்கு வந்தா அவங்களுக்கு கீழே இருக்கவங்க இப்பதான் இந்த பங்க்சுவாலிட்டி எல்லாம் வந்து இப்பதான் பேசப்படுது. அப்போ முன்ன இருந்த கவர்மெண்ட்ல நம்ம அதை பத்தி பேசினது கூட இல்லை. அப்போ அவங்கலாம் அப்போ பங்க்சுவலா வரலையா? ஐயோ, அது ஒரு சில நேரங்கள் அது ரொம்ப நகைப்பாக இருக்குமா. எத்தனை மணிக்கு வருவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துக்கு வருவாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில முதலமைச்சர்கள் 4 நட்சத்திரம் பார்த்து வருவாங்க. நான்லாம் இப்போ ரிப்போர்ட்டிங்கில் இருக்கும்போது சிஎம் எத்தனை மணிக்கு வருவாங்க, இன்றைக்கி ராகுகாலம் எப்பப்பா அப்படின்னா அந்த டைமுக்கு வரமாட்டாங்க. ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இந்த டைம் இந்த மணிக்கு வரமாட்டாங்க, இத்தனை மணி தான் வருவாங்க அப்படின்றத நம்ம அப்படியெல்லாம் இருந்த காலம். 11 o'clock போகிறது, 10:30. தெர் வாஸ் நோ. அதுதான் சொல்கிறேன், அவங்க வந்து தன்னையை வந்து ஒரு மன்னர்கள்னு தான் வாழ்ந்தாங்க. நான் வந்து மன்னர்லாம் கிடையாது, நான் மக்களின் ஊழியர், நான் வந்து ஒரு செயலதிகாரி, தலைமை செயலதிகாரி. சிஇஓ மாதிரிங்களேன், சிஇஓவுக்கு வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தானே. ஸோ தலைமை செயலதிகாரி தான் அவர். அப்படின்னு தன்னையை வந்து அசியூம் பண்ணுறாரு. ஆன் டைம் போகிறாரு. வென் இது தொடர்ந்தாலே போதும், எவ்ரி திங். அந்த சைக்கிள் பர் டே, ஒரு நாளைக்கான சைக்கிள் தொடங்குறதுக்குல அது எவ்வளோ ஏர்லியாக நடக்குதோ அவ்வளோ ஏர்லியாக மொத்த இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகும். மக்கள் பணிகள் முடங்கியே போகாது, ரொம்ப ஆர்வமாக நடக்கும். ஸோ அவர் வந்து ஹீ இஸ் ஆல்வேஸ் பங்க்சுவல். சினிமாவில் போது கூட 8 மணிக்கு ஷூட்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பே அங்கே போய் வித் மேக்கப்போ வித்தவுட் மேக்கப் அவங்க போய் நிற்கிற வித் டைலாக்லாம் படிச்சுட்டு போகிற ஒரு டைப்பு. அதானே அவரோட ரியல் லைஃபு. அப்போ இன்றைக்கும் அதை பண்ணுறாரு. ஆஃப்டர் 59 years காங்கிரஸ் வந்து அகெயின் பவருக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வரமாட்டாங்கன்னு நான் கூட காலையில் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். விசிகே ஆல்சோ வந்திருக்காங்க, IUML ஆல்சோ வந்திருக்காங்க, அமைச்சரவையில் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியும் யாருமே வரல. ஆனால் இப்போது இந்த மாதிரி வின் பண்ணி இப்படி ஒரு ஆஃபர் இருக்கும்போதும் ஆனால் தயக்கம் இருந்தால் கூட ஃபைனலி வந்து விஜய் அவர்கள் யாரெல்லாம் வரணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாருமே கூட்டணிக்கு வந்திருக்காங்க. அப்போ இது வந்து என்ன ஒரு சைன், இந்த கூட்டணி அரசு அப்படிங்கிறது தமிழகத்தில் முதல் முறையாக ஆஃப்டர் பல விஷயங்கள் முதல் முறையாக சொல்லிகிட்டே இருக்கலாம். பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனால் இப்போது இவங்கெல்லாம் எங்கே மூஞ்ச தூக்கி வச்சுப்பாங்க? கூட்டணி பேசினாரு, யாருமே வரல, நீங்கள் கூப்பிட்டீங்க, ஒருத்தரும் வரல, என்ன பேச்சு பேசினாங்க. இப்போ எங்கே தூக்கி மூஞ்ச வச்சுப்பாங்கன்னு கேட்குறேன். இன்னும் பேசிட்டு தானே அவங்க அப்படி தான் பேசுவாங்க. பிகாஸ் they don't know the reality. அதாவது என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், அங்கே விளையாடுறது கேமு கிரிக்கெட்டுன்னு நினச்சிட்டு இவங்க பால் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அங்கே ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபேக்ட். வி செட் ஃப்ரம் த பிகினிங், நம்ம வந்து யாரெல்லாம் நம்மளுடைய வெற்றிக்கு உழைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ரெண்டாவது, இப்பையும் எங்களுடைய அரசை நிறுவுவதற்கு இவங்க உதவுகிறாங்க, அதனால அவங்களுக்கு பங்கு. ஓகேங்களா? இதுதான் உண்மையான ஜனநாயகம், உண்மையான மக்களாட்சின்றது இதுதான். நான் உன்னை வெற்றி பெற மட்டும் வெற்றிக்கு பயன்படுத்தி அதுக்கப்புறம் கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவேன் அப்படின்றதோ, அந்த அதிகாரம்ன்றது எல்லாத்துக்கும் பரவலாக்கப்படணும் இல்லையா? அந்த பரவலாக்கப்படுறதுல எங்களோட அமைச்சரவை பாருங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு பாருங்கள், காங்கிரஸுக்கு பாருங்கள். இட்ஸ் அ ரிவைவல் ஃபார் காங்கிரஸ். 59 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ராஜீவ்காந்தியோட இறந்த தினம், டெத் ஆனிவர்சரி அன்னைக்கு வந்து காங்கிரஸ் இங்கே வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வருது. மறக்க மாட்டோம்னெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் அதை வந்து அவங்க பகிர்ந்து கொள்வதை பார்க்க முடியும். இல்லை, எதுக்கு இன்னைக்கு நடக்குது? மிராக்கிள் மாதிரி இல்லையா? தமிழ்நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி என்பது, நான் மறுபடியும் உங்கள்கிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அப்போல்லாம் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க, இப்பயும் சொல்கிறேன், இது வந்து தொடக்கம்தான். இன்னும் வருகிற ஆண்டுகளில் சவுத் இந்தியா ஃபுல்லாக அப்படியே கிளம்பி இந்தியா முழுவதும் இந்த விஜயோட அலை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஈவன் அந்த விஜய் வேவ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது நீங்கள் தானே எனக்கு தோணுது. ஏன்னா நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க. அப்போது அந்த வேவ் வந்து நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, நெக்ஸ்ட் வந்து கேரளாவில் அவங்க வந்து ரொம்ப இதே மாதிரி வியூகங்கள் பயன்படுத்தி கேரளாலையும் அடுத்து வரப்போகிறாங்க அப்படின்னு நியூஸ் எல்லாம் பார்க்கணும். நோ, த ஹோல் இந்தியா வில் ஹாவ் அ இம்பேக்ட்மா. இன்னைக்கு இந்தியாவில் உள்ள முக்கியமான இன்டெலெக்ட் இருக்காங்களே, அவங்கெல்லாம் இந்த தேர்தலை ரொம்ப கொண்டாடுறாங்க. இது நம்ம ஸ்டேட்டுக்கு வராதான்னு விரும்புகிறாங்க. ஏன்? காஸ்ட்டு அடிச்சு உடச்சிச்சா? ஓட்டுக்கு காசு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், பெருசாக செலவு பண்ணால் தான் ஜெயிக்க முடியுன்றதை அடிச்சு உடச்சிச்சா?
ஓகே, உங்களால் க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை மக்கள்கிட்ட விதைச்சிருச்சா? வெல்ஃபேர் ஸ்கீம் அவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சம்திங் நியூ. கேரளாவில் மேபி காசு கொடுத்தாம இருக்காங்க, மற்ற எல்லா ஸ்டேட்டும் காசு கொடுத்துருக்காங்க. ஜாதி பார்த்து தானே அங்கே அரசியலே, இந்திய அரசியலே சாதி பார்த்து தானே நடக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒடுக்கப்பட்டவர் மக்களுக்கு இவ்வளோ முன்னுரிமை. இதுதானே ஒரு சமூக நீதி என்பது, இதுதானே சமூக நீதி. இது மற்ற ஸ்டேட்டுக்கு வரணுன்றது தானே பலரோட எதிர்பார்ப்பா இருக்கு. கேரளாவில் வந்து இது வந்து ஒரு புதிய மாடல்ன்றாங்க. தாவேகா மாடல்ன்றது இந்திய அந்த தேர்தல் அரசியல்ல ஒரு புதிய நியூ மாடல் ஹஸ் கிரியேட்டட். திராவிடியன் மாடல் மாதிரி இது டிவிகே மாடல். டிவிகே மாடல் விச் இஸ் a true மாடல். இது இவங்க வந்து 2.1 வந்து பூஜ்ஜியத்தை தானே காட்டிட்டு இருந்தாங்க. திராவிடியன் மாடல் 2.0 அது ஃபுல்லா ஸ்லோகன்ஸ் அண்ட் ஜார்கன்ஸ் அண்ட் சவுண்ட். இது வந்து செயல். ஸ்டில் வந்து இப்போ டிவிகே கவர்மெண்ட் இவ்வளோ ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலுமே வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சியில என்ன சொல்றாங்கன்னா ஒரு 4 மாசம் தான் நீடிக்க போகுது, நெக்ஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இன்னொரு எலெக்ஷன் வந்துடும், அப்படியே அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறது மாதிரி அது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படுது. அப்போ அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா டிவிக்கு? இதை யார் சொல்லுது? மக்கள் சொல்கிறாங்களா? எதிர்கட்சி அந்த கட்சி இப்போ என்ன பண்ணுது? ஏன் தோத்தோன்னு கூட தெரியாமல் உட்காந்துருக்குது. இன்ஸ்டாகிராமையும் சின்ன குழந்தைங்களையும் பழி போட்டுட்டு நாங்கள் தோத்ததுக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணம், ஃபேஸ்புக் தான் காரணம்ன்ட்டு. எதிரி எங்கே இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியல. எதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இருந்திருக்காங்க, அவங்க வீடு உட்பட. அதே புரியல அவங்களுக்கு. ஏன் தோத்தோம்? நான் பண்ண ஊழலால் தோத்தோம், தம் பண்ண குடும்ப அரசியலால் தோத்தோம். ஈவன் மூகா அழகிரி அவங்களுடைய மகள் ஆல்சோ வந்து பதவியேற்பு விழா அன்னைக்கு வந்திருந்தாங்க. அதாம சொல்றேன், எதிரி அவங்க ஊட்டிக்குள்ள இருக்கிறாங்கம்மா. ஏன்? ஒய்? ஏன்னா நீங்க ரியல் வேர்ல்டை பார்க்க அவங்களுக்கு கண் தெரியல. ரொம்ப சிம்பிள்மா. நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. உங்களை மாதிரி 50 பேர் நான் பிடிக்கிறேன். 50 பேருக்கு மாதம் 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா நான் பே பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்? நீ எதிராளியை திட்டு அப்படின்றேன். ரைட்டுங்களா? உங்கள்கிட்ட நான் ஒப்பீனியனும் கேட்குறேன். என்னம்மா நம்ம கட்சி ஐயோ சூப்பராக இருக்குது சார், நம்ம தான் அடுத்தது, ஓ வெரி குட், 50,000 எக்ஸ்ட்ரா வச்சுக்க. அப்போ நீங்கள் உண்மையை சொல்லுவீங்களா? இல்லைங்க நம்ம தோத்துற மாதிரி இருக்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட இன்கம் கட்டு. கரெக்ட் தானே? அப்போ நீங்கள் எப்படி அந்த செயலை செய்வீங்க? அது மாதிரி இவர்கள் வச்ச ஆட்கள் இருக்குல்ல, இவங்க என்ன நம்ம பண்ணாங்க? ஃபஸ்ட்டு நெப்போட்டிசம். இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் யார்? இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின். ஏன் கே நேருக்கு அது தகுதி இல்லையா? சேகர் பாபு கூட தகுதி இல்லையா? ஏன் உதயநிதி ஸ்டாலின்? ஓகே, இதுவும் அவங்களுக்கு புரியல. ரெண்டாவது, எவ்வளோ ஊழல், எவ்வளோ மக்களை ஏமாற்றி வந்தாங்க. அந்த மக்கள், அந்த வழிகள் மக்களுக்கு தானே தெரியும். அந்த ஊழலையும் மக்களுக்கு நீங்கள் பண்ண துரோகத்தையும் மறைக்கிறதுக்கு ஃபுல்லாக மீடியா வச்சு ஊதுனீங்கன்னா. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாங்க கொளத்தூரை வந்து சிங்கப்பூர் மாதிரி வச்சுருந்தாங்க. கொளத்தூர் போனோம், நான் விசா வாங்கி போனோமா? விசா வாங்கி போனோமா சிங்கப்பூருக்கு? அந்த அளவுக்கு அப்போ ஏன் தோக்கடிச்சாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் தோத்து போனார்? சேகர் பாபா ப்ளேம் பண்றது எந்த விதத்தில் சரி? சரிங்களா? அவர் மக்கள் அவ்வளோ அதிருப்தியிலையும் தாவேகா மீது அவ்வளோ நம்பிக்கையிலும் இருந்தாங்க. அதுதான் காரணம். ஏன்னா இவங்கள்ட்ட எதிர்பார்த்து எதுவுமே வரலையே, எல்லாமே அவுட்டு, எல்லாமே ஃபேக் ப்ராமிஸ், ஃபேக் நெரட்டிவ்ஸ். எத்தனை வண்டியாக உட்காந்து டிசைனாக பேசினாங்க இல்லை யூடியூப்ல. எவ்வளோ எல்லா சேட்டலைட் சேனல் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு? இப்பயே அப்படிதான் பிஹேவ் பண்றாங்க. எக்ஸிட் போல்ஸ் ஒருத்தர் 10 தான் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு, ஒருத்தர் வந்து 4 வருவாங்களா அப்படின்னாரு, ஒரு 10 சீட்டு பிடிக்கலாங்க. என்னங்க 25 வருஷம் கட்சிங்க, பூத் லெவலில் ஆள் இருக்காங்க. தேவைக்காக அவங்க எப்படி ஒரு சீட் ஜெயிக்கிறாங்களா பார்ப்போம். எப்படிலாம் பேசினாங்க. அப்போது இவ்வளோ பெரிய மாற்றம் இங்கே நடக்க போகுதுன்றது கேஜ் பண்ணல தெரியலன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க? ஸோ அவங்களுக்கு எனிமி எங்கன்னே தெரியல. ஆனாலும் பாருங்க, தொடர்வது வந்து திமுக அரசு தான், திராவிட மாடல் ஆட்சி தான். ஏன்னா நம்மளோட ஸ்கீம்ஸை தான் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கனவு உலகத்தில் வாழும்போது நீங்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டில் பற்றியா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே தான் இங்கே நடக்குது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மதுபான கடைகள் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் ஒன்று சொல்லப்போனால் இந்த கடந்த 3 மாதமாக 2000 கோடி மதிப்புள்ள டெண்டர் எதில் போட்டாங்க?
டான்ஜெட்கோவில் போட்டால் டெண்டர் ரத்து. அதே மாதிரி இங்கே மாநகராட்சியில் இந்த நோட்டிஃபிகேஷன் பீரியட் வந்தது இல்லையா, அதுலேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டெண்டர் போட்டு அடிச்சிட்ருக்காங்க. அந்த டெண்டர் ஃபுல்லாக இப்போ ரத்தாயா ஒரு அதிகாரி வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. யார்? இதே மாநகராட்சி ஆணையர் அவர் தான் பண்ணியிருந்தார். 10 நாளைக்கு முன்னாடி அவர் தான் பண்ணியிருந்தார். அவர் இப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி அவர் யார் ஒரு அதிகாரியை வேலை நீக்கம் பண்ணுறாரு. எப்படி நடக்குது இதெல்லாம்? இதுதாங்க மாற்றம். ஈபியில் செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப ரைட் ஹேண்டாக இருந்துக்கிட்டு அவர் வந்து முக்கியமான அதிகாரி. அவர் இபி ஆஃபீஸ்க்கெலாம் போக மாட்டார். செந்தில் பாலாஜி ஆஃபீஸில் தான் உட்கார்ப்பார். ஒரு 300 கோடியோ 400 கோடியோ டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலுக்கு அவர் தான் காரணம். அவரை இந்த அரசு வந்து போன அரசு வந்து ப்ரொமோட் பண்ணி வச்சுருந்துச்சு. அவர் இன்னைக்கு சஸ்பெண்டு. சரிங்களா? ஸோ இது இன்னும் வந்து இன்னமே ஆரம்பிக்கலையே, நாங்கள் கேமே ஆரம்பிக்கலையே. இனிமேல் தானே கேம் ஆரம்பிப்போம். விமர்சனங்கள் அப்படிங்கிறது டே 1ல இருந்தே வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க பார்க்கும் போது பாட்டுன்னுவாங்க, வந்தே மாதம் இல்ல வந்தே மாதம் எடுத்துட்டு வருவாங்க, தமிழ் தாய் வாழ்த்தை எடுத்துட்டு வருவாங்க. நீ நாடு மாறணுமா பாட்டு மாறணுமா? அதுவும் முக்கியம். நாட் டினைங் இட். அதே நேரத்தில் இல்லை தமிழுக்கு முக்கியத்துவம் வந்து பாட்டு பாடிட்டு சைடில் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுல தமிழுக்கு முக்கியத்துவம். நீங்கள் எது ப்ரையாரிட்டி? உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி? யூ ஹேவ் டு க்ளீன் அப் திஸ் மெஸ். நோ. நெக்ஸ்ட் அந்த வெள்ளை அறிக்கை அது வந்து எப்போ வெளியில் வரும் அப்படின்னு எல்லாரும் வெயிட்டிங். அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கும்? ஏன்னா கலைஞர் அவர்கள் இருந்த போதோ ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதோ கூட வெள்ளை அறிக்கை விடுவேன் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, ஆனால் விட மாட்டாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க. அப்போது விஜய் அவர்களுடைய இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது எப்போ வரும்? அது எப்படி இருக்கும்? இந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடியே வந்துடும். சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பே வரும். ஏன்னா அப்போ தான் அங்கே தான் வெளியிடுவாங்க. நார்மலாக அங்கே வெளியிடலாம், இல்லை அதுக்கு முன்பு கூட வெளியிடலாம். அதை வச்சு விவாதம் நடத்தலாம். டெஃபினட்டாக இவங்க எவ்வளோ மிஸ்மேனேஜ் பண்ணாங்க அப்படின்றது வெளில வந்துடும். கடனை வாங்கி இவங்க எவ்வளோ வட்டி கட்டினாங்க, எவ்வளோ கொள்ளையடிச்சாங்க அப்படின்றது நிச்சயமாக தெரிய வரும். எவ்வளோ நட்டத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வச்சுட்டு போயிருக்காங்கன்றது தெரிய வரும். விளம்பரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, வெத்து விளம்பரத்துக்கு. ஐ திங்க் நேற்று நான் ஒரு ரிப்போர்ட் பார்த்தோமா, ஒரு நாளைக்கு 2 கோடி செலவு பண்ணியிருக்காங்கம்மா விளம்பரத்துக்கு. இந்த அரசு நம்ம பணத்தை எடுத்து ஒரு நாளைக்கு இவங்க வந்து என்ன சொல்கிறது, சைக்கிள் ஓட்டுனதை காட்டினதுக்கும், இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்கும், யூடியூப்பில் பேசினதுக்கும், இப்போ பக்கமாக பேப்பரில் விளம்பரம் பண்ணதுக்கும் ஒரு நாளைக்கு 2 கோடி. ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வாழ்நாள் கனவு ஏர்னிங் மாதிரி 2 கோடின்றது. அதை தூக்கி விளம்பரத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த இப்போ இதெல்லாம் வரும்ல, வருமா வராதா? வரணுமா வர வேணாமா? வரும் கண்டிப்பாக வரும். 10 லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து அலோவபிளாக இருக்கிற அந்த பெர்மிட்டான ஒரு அளவுன்னு இருக்கும். அதுக்குள்ளே தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம். வாங்கி என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஜிடிபிலேருந்து நீங்கள் வாங்கி, அதுவே ஹை ரிஸ்க் தான். வாங்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? நம்ம வாங்குகிற ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கினோம்னா அதில் 26 ரூபாய் டான்ஜெட்கோவுக்கு போகுது, நட்டத்தை அடிக்கிறதுக்கு. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகைக்கு போகுது. அதே மாதிரி இந்த லாஸில் இயங்குகிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கடன் வாங்கி தான் அவங்க வந்து சரி பண்ணுறாங்க. ஆனால் கடன் எதுக்கு வாங்குறாங்க? மெட்ரோ ரயிலுக்கும் பாலங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பை பெருக்கிறது தான் லோன் வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க. அதை வாங்கி அதுக்கு செலவு பண்ணாமல் இதுக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு காசு என்ன தேவைப்படுமா? மறுபடியும் அதுக்கு கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி வட்டி கட்டுற ஒரு அரசை பார்த்துருக்கேன் நீ? இதாம்மா அது. இப்போ இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட். அப்போ அதுக்கு வந்து எப்படி வந்து வருவாயை கொண்டு வருவாங்க, எப்படி அந்த ப்ராமிஸை காப்பாற்றுவாங்க விஜய் அவர்கள்? ரொம்ப ஈஸிமா, லீக்கேஜை கட் பண்ணுங்க. லீக்கேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, அதை கட் பண்ணாலே போதுமே. புரியுதுங்களா? நான் டான்ஜெட்கோ மட்டுமே மிகப்பெரிய கோல்டன் டக்கு டிஎம்கேக்கு. அதுலேருந்து தான் காசு எக்கச்சக்கமாக அடித்தாங்க. அதனால தான் அதை செந்தில் பாலாஜி கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜி என்னென்ன துறை கொடுத்தாங்க? மின்சாரத்துறை, மதுவிலக்கு. இது 2ம் எதுக்கு செந்தில் பாலாஜி கொடுத்தாங்க? அடிச்சு கம்ப்ளீட்டாக கொடுப்பாரு அப்படின்றது தான். தொடச்சி கொடுத்துருவாரு. அதனால தான் அது 2ஐயும் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அது 2லேயும் மிகப்பெரிய ஊழல் நடந்ததில்ல. டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது ஊழல், நிரக்கிற ஏற்றுமதி இறக்குமதி பண்ணது ஊழல், எக்கச்சக்கமான ஊழல். இப்போ கூட இடி பெர்மிஷன் கேட்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. கொடுக்கணும், இன்னும் கொடுக்கலையே. கேஎன்ஆருக்கு கொடுப்போம். இன்னும் எஃப்ஐஆர் போடணும்னு கேட்குறாங்க, போட்டுருவோம், அவ்வளோதானே.